பயங்கரமான தோற்றமுடைய ஒரு கருப்பு ஒட்டுண்ணி உண்மையில் தூய்மையான மற்றும் நகைச்சுவையான உள்ளத்துடன் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறும் கதையை நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்திருக்கிறீர்களா? இதுதான் வெனம். பாரம்பரிய அறிவுக்கு சவால் விடும் ஒரு சூப்பர் ஹீரோ திரைப்படம் வெனம். இந்த திரைப்படம் அறிவியல் புனைகதை, அதிரடி மற்றும் திகில் ஆகியவற்றின் சரியான கலவையுடன் பார்வையாளர்களின் கவனத்தை உடனடியாக ஈர்க்கிறது. பத்திரிகையாளர் எடி ப்ராக் லைஃப் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் சட்டவிரோத நடவடிக்கைகளை ஆழமாக விசாரிக்கும் போது தற்செயலாக வெனம் என்ற வெற்றுகிரக ஒட்டுண்ணியால் பாதிக்கப்படுகிறார். கருப்பு நிறமற்ற இந்த ஒட்டுண்ணி ஒருமுறை ஒரு புரவலனை கண்டறிந்தால் ஈரமான உடல் முழுவதையும் கொண்ட ஒரு அரக்கனாக மாறுகிறது. அசுத்தமான வாய் மற்றும் நீண்ட நாக்கை கொண்ட ஒரு அரக்கன். இருப்பினும் வெனமின் வெளிப்புறம் பயங்கரமாக இருந்தாலும் அதன் உள்ளே நகைச்சுவையும் தூய்மையும் மறைந்திருக்கிறது. அவனுக்கும் எடிக்கும் இடையிலான உரையாடல் சில சமயங்களில் நகைச்சுவையாகவும் வேடிக்கையாகவும், சில சமயங்களில் அன்பாகவும் கனிவாகவும் இருக்கிறது. இது பதட்டமான மற்றும் பரபரப்பான கதையில் சில இலகுவான மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களை சேர்க்கிறது. படத்தின் உச்சக்கட்டத்தில் எடியும் வெனமும் இணைந்து லைஃப் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் பின்னணியில் இருக்கும் வில்லனுக்கு எதிராக ஒரு பரபரப்பான போரை தொடங்குகிறார்கள். இந்த போரில் வெனம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வலிமையையும் உருமாறும் திறனையும் வெளிப்படுத்துகிறான். அதே நேரத்தில் எடி தனது புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் பயன்படுத்தி வெனத்துடன் தோளோடு தோள் நின்று போராடுகிறான். இறுதியில் தீய சக்திகளை வென்றார்கள். இந்த திரைப்படம் ஒரு காட்சி விருந்து மட்டுமல்ல, மனித இயல்பு, நீதி மற்றும் தியாகம் போன்ற கருப்பொருள்களையும் ஆழமாக ஆராய்கிறது. எடிக்கும் வெனமுக்கும் இடையிலான உறவு, ஹீரோக்களுக்கும் குறைபாடுகள் மற்றும் ஒழுக்கப் போராட்டங்கள் உள்ளன என்பதை காட்டுகிறது. ஆனால் இறுதியில் அவர்கள் நீதியின் பக்கம் நிற்க தேர்வு செய்கிறார்கள். வெனமின் உருவம் மனித இயல்பின் நன்மை மற்றும் தீமை ஆகிய இரண்டின் பிரதிபலிப்பாகும். அவன் எடியின் பாதுகாவலன் மட்டுமல்ல, அவனது உள் விருப்பங்களின் வெளிப்பாடாகவும் இருக்கிறான். வெனத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தனித்துவமான நுண்ணறிவு இருக்கிறது? கருத்து பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.